is about Unani medicine and surgery. And அது பத்தி கதைக்கிறதுக்கு we have N. Najat Sifran, our undergraduate studying Bachelor of Unani and Unani Medicine and Surgery at Faculty of Indigenous Medicine at University of Colombo. Najat, you can take over. Okay. Am I audible? Yes. Okay. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening and vanakkam. I am Najat Sifran, third year Unani medical student from Faculty of Indigenous Medicine, University of Colombo. Screen எப்படி? Oh, screen வளர்ந்து. Okay. நான் இன்றைக்கு நம்மளுக்கு பார்க்குறது என்ன விஷயம்டா, யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, இதை பற்றி என்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது இந்த மெடிசின் எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் உண்டு. அதாவது ஒரு மாற்று முறையான ஒரு மருத்துவ முறை தான் இந்த யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா, இது எங்கிருந்து உருவாகின, எப்போ வந்த, யாரால இது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்றேன். நீ பார்த்தீங்கன்னா, இது பெர்சியா, கிரீஸ்ன்னு சொல்லி ஒரு கண்ட்ரி ஒன்று இருக்கிறோம். அந்த கண்ட்ரில இருந்து கிட்டத்தட்ட BC 500 இயர்ஸில், அதாவது பிஃபோர் கிறிஸ்டுக்கு 500 இயர்ல அப்போ இருந்து இது ஸ்டார்ட் ஆகி வர ஒரு மெடிசின் உண்டு. அதுக்கு பின்னால இது டெவலப் ஆகி அரப் கண்ட்ரிஸுக்கு வர, அதுக்கு பின்னால என்ன செய்யுதுண்டா, இந்தியா, அப்படி பாகிஸ்தான், அப்படி கண்ட்ரிக்கும் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் வந்து ஸ்ரீலங்காவிலையும் இப்போ யுனானி மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கேற்ற அதால நோய்களை குணப்படுத்தக்கூடிய முறையெல்லாம் மிச்சங்காலமே இப்போ எங்களோட ஸ்ரீலங்காவிலும் இருந்து வருது. இப்போ இந்த இந்த யுனானி மெடிசினை வந்துட்டு யார் உருவாக்கின, இதோட ஃபவுண்டர் யாருன்னா ஹிப்போக்ரேட்ஸ். இந்த பிக்சர்ல நான் போட்டிக்கிறது தான் வந்துட்டு இவர் தான் ஹிப்போக்ரேட்ஸ் வந்துட்டு. இவர் தான் வந்துட்டு இந்த யுனானி மெடிசின் ஃபவுண்டர். இந்த ஒரு மெடிசினை நிறுவியது இவர் தான் ஹிப்போக்ரேட்ஸ் 500 இயர்ஸுக்கு அந்த டைம்ல மெடிசினை வந்துட்டு கிரியேட் பண்ணார். அந்த மாடர்ன் மெடிசின் ஃபாதராகவும் இருக்கிறாரு. ஓகே, அடுத்தது இவர் கிரியேட் பண்ண ஹியூமரல் தியரியில் ஒன்று இருக்கிறேன். அதுதான் நான் அந்த அடுத்த பிக்சர்ல போட்டிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் மெயின் கான்செப்ட். இதை வச்சு தான் அடுத்தடுத்த கான்செப்ட் எல்லாம் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கிறேன். இவர் சொல்ற மெயின் கான்செப்ட் என்னன்னா, இது என்னது, எலோ பைல், பிளட் பைல், அந்த வாட்டர், பிளட்டை வச்சு தான், இது 4 விஷயங்களை வச்சு தான் நாங்கள் அந்த 4 விஷயங்களையும் பார்த்து தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் செய்யணும். இல்லாட்டி ஒரு நோயை குணப்படுத்துன்ற விஷயத்த அவரு சொல்லியிருக்கிற ஃபோர்வர்ட் பண்ணிக்கிற மெசேஜாக வந்துட்டு. அப்போ இதுல இருந்து தான் அடுத்தடுத்த யுனானியோட கான்செப்ட் வந்துட்டு போகிறேன். அப்போ நான் இப்போதைக்கு உங்களுக்கு இதை பற்றி ஒரு டீப்பான நாலேஜ் வந்து தேவையில்லை. மெயினாக என்னென்ன விஷயம் இருக்கிறன்னு மட்டும் இந்த விலையை கொண்டா ஓகே. நீங்கள் அதாவது இதை உருவாக்கினது வந்துட்டு BC 500 இயர்ஸுக்கு முன்னாலே ஹிப்போக்ரேட்ஸ் ஒருத்தர். அவர் தான் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் மெடிசின் ஃபாதர், இது யுனானி மெடிசின் ஃபவுண்டர். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஒரு கான்செப்ட் தான் மெயின் கான்செப்டா இருக்கு. அப்போ இதை வச்சு தான் அடுத்தடுத்த தியரி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறார்.
இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னா போதும். இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த தியரிகளை கிரியேட் பண்ணி நோய்களை நாங்கள் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நாங்கள் WHO சொல்லுது, ஒருத்தர் வந்துட்டு இதை நான் சொல்ல ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லி, இதில் என்னென்னா WHO சொல்லுது ஒருத்தர் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்காரு, நோய் இல்லாம அவர் நல்ல நிலைமையில இருக்கிறாருன்னா ஒரு 3 விஷயத்தை பாருங்கன்னு சொல்லி. அந்த 3 விஷயம் என்னன்னா, அவரோட பிசிக்கல் ஹெல்த், அதாவது அவர் உடற்ரீதியான ஆரோக்கியம், அவர் உடற்ரீதியான ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அது நல்லா இருந்தா அவர் இது என்னது நல்லா இருக்கிறார்ன்ற விஷயம். அடுத்தது மென்டல் ஹெல்த்தை பார்க்கணும், அவர் மனநிலைமை. அடுத்து சோசியல் வெல்பீயிங், சோசியல் வெல்பீயிங் தான் அவர் சோசியல் ரீதியாக, அதாவது சமூக ரீதியாகவும் இப்படி இருக்கிற இது 3லையும் அவர் ஆரோக்கியமா இருந்தாருந்தா அவர் ஆரோக்கியமான ஒருத்தர்னு சொல்லி இது WHO ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்துட்டு சொல்லுது. ஆனா யுனானி மெடிசின் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிசிக்கல் ஹெல்த்தோட, மென்டல் ஹெல்த்தோட, சோசியல் ஹெல்த்தோட நீங்க ஸ்பிரிச்சுவலையும் பாருங்க, ஒரு ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் எப்படி இருக்குது, 2 செல்லு சின்ன சின்ன சேஞ்சஸோட செல்ற விஷயம் தான் இந்த யுனானி மெடிசினா இருக்குது. அப்போ ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கின்ற நாங்கள் யுனானி மெடிசின்ல பார்ப்போம் எப்படின்னா, பிசிக்கல் ஹெல்த்தில் அவர் எப்படி ஆரோக்கியமா இருக்காரு, மென்டல் ஹெல்த்தில், சோசியல் வெல்பீயிங்கோட சேர்த்து ஸ்பிரிச்சுவல்லையும் அவர் எந்த நிலைமையில இருக்காரு, அவர் அதுலேயும் ஆரோக்கியமா இருந்தா, இது 4 விஷயத்திலையும் ஆரோக்கியமா இருந்தா நாங்கள் யுனானி மெடிசின்ல செல்வோம், நாங்கள் அவர் ஆரோக்கியமான ஒருத்தரா இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு கன்செப்டும் இதுல மெயினான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, நான் இப்ப சொன்னது வந்துட்டு இது சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், எவ்வளவு விஷயம் இருக்கிறோம். அப்ப இப்போதைக்கு இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக்கொண்டா, அப்ப இதுக்கு பின்னால் இந்த கன்செப்டை வச்சு எப்படி இந்த ஸ்ரீலங்காவில் இந்த கோர்ஸ் இருக்கிற எங்க படிக்கலாம் சொல்லி ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு வரேன். அப்ப இந்த கோர்ஸ் எங்க எங்க எந்த ஃபேக்கல்ட்டில எந்த யூனிவர்சிட்டியில மட்டும் இருக்கின்றா? பேசுற கேக்குது தானே? கேக்குது. ஓகே, இல்ல மழை பெய்யுற மாதிரி. ஓகே, இந்த கோர்ஸ் இப்போ எங்க இருக்குன்னா, இது கொழும்பு யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லி கொழும்புல மட்டும்தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு படிக்கலாம். வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் இந்த கோர்ஸ் இல்லை. சொல்ல போனா இது டோட்டலி 5 இயர்ஸ் கோர்ஸ். 5 வருஷம் படிக்கணும் நீங்க. 5 வருஷத்தோட 5 வருஷம் முடிய உங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்கும். கிராஜுவேஷன் உடனே இப்போ கோர்ஸ் முடியவே அடுத்த ஒரு 1 மந்த்துக்குள்ள அந்த விஷயம் நடக்கும். அதுக்கு பின்னால உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு 1 இயர் போகக்கூடியதாக இருக்கும். நான் இது ஒவ்வொரு டைம் இது என்னென்ன விஷயம்னு சொல்லி நான் அடுத்த விளங்கப்படுத்துறேன். இதுல மெயினாக சொல்ல வாரன், இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும். ஃபுல்லாவே கோர்ஸ் வேற எந்த மீடியம் இல்லை. ஸோ இங்க மீடியம் ஒரு பெரியர் உண்டு இல்லை, நீங்க வந்து கைக்கரிய விஷயங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ள இயலும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யுனானி மெடிசின் கொழும்பு யூனிவர்சிட்டியில் இருக்கிறதால ரேங்க் என்னது அப்போ ரேங்க் 1 ஒரு விஷயம் உண்டு இருக்கிறதால என்னோட கொழும்பு யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போக்குள்ளையும் இந்த ரேங்க் 1க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபோர்வர்டாகி நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக கிடைக்கிற விஷயம் இந்த இதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் உங்களுக்கு சொல்ல பாருன்னா மெயினாக இது கொழும்பு யூனிவர்சிட்டியில் மட்டும் இருக்கிற இது டோட்டலி 5 இயர்ஸ் கோர்ஸ். அப்போ இந்த 5 இயர்ஸ் அந்த கோர்ஸ் வந்துட்டு நாங்கள் எப்படி இதை டிவைட் பண்ணி செஞ்சுட்டு போகிற, இதில் எப்படி படிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இதில் ப்ரொஃபஷனல் லெவல்னு சொல்லி இதை 3ஆக டிவைட் பண்ணித்தான் ஒவ்வொரு லெவலையும் செஞ்சுட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 1.5 இயர்ஸ் எப்படி போவாங்கன்னா அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல்னு சொல்லி அது வந்துட்டு ஒரு கிளினிக்கல் ஸ்டேஜ் ஆகிக்கும். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மருத்துவம் ஒன்று கிளினிக்கல்னா ஒரு மருத்துவம் தானே, ஒரு நோயை குணப்படுத்தினா அதுக்கு முன்னுக்கிற விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கொள்கிற ஒரு விஷயமா இருக்கும். செகண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் அதுவும் 1.5 இயர்ஸ். தேர்ட் ப்ரொஃபஷனல் லெவல்லைக்கும் அது வந்து 2 இயர்ஸ் ஆகிக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல், செகண்ட் ப்ரொஃபஷனல் லெவல், இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரியர் எக்ஸாம் ஒன்று உங்களுக்கு எழுத வேண்டி இருக்கும். அப்போ இப்போ நான் உதாரணம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிஏ எக்ஸாம் சொல்லி, அதாவது டேர்ம் எக்ஸாம் மாதிரி ஸ்கூலில் நான் ஒரு 1 இயர் எடுத்தோம்னா டேர்ம் எக்ஸாம் மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மாதிரி ஃபர்ஸ்ட் சிஏ, செகண்ட் சிஏ, தேர்ட் சிஏன்னு சொல்லி ஸ்டடீஸோட சேர்த்து என்னது 3 எக்ஸாம் செய்வீங்க.
அதோட சேர்த்து லாஸ்டா இந்த 2 ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நடுவுல ஒரு பெரியர் எக்ஸாம் ஒன்று இருக்கும். அந்த பெரியர் எக்ஸாம் பாஸ் ஆகினா தான் அடுத்து நாங்கள் லெவலுக்கு போகலாம். அப்போ பெரியர் எக்ஸாம் சொல்ல அது ஒரு 2 மந்த்ஸுக்கு கிட்ட மேல அது நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப நான் இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல்ல இது எக்ஸாம் விஷயத்த சொன்னேன். அப்ப அதுக்காக இது எப்படி இதுல ஸ்டடீஸ் அவங்க கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப இதுல என்ன படிப்பீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல்ல என்னென்ன இது செய்வீங்கன்னா மெயின் யூனானி கன்செப்ட் என்ன, இதுல ஃபவுண்ட் எப்படி பேசிக் கன்செப்ட் என்ன யூனானிட, அந்த விஷயத்தை நீங்க படிச்சு கொள்வீங்க. அதே மாதிரி இதுல யூனானி மெடிசின் ஃபண்டமெண்டல் என்னென்ன இருக்கு, அந்த விஷயத்தையும் இதுல படிச்சு கொள்வீங்க. அதே மாதிரி யூனானி சப்ஜெக்டும் இதுல இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்டா இதோட சேர்த்து இன்னும் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா நீங்க இப்ப எலோபதி சப்ஜெக்டும் ஈக்கிறது இல்லை. அதாவது எலோபதினா வந்துட்டு மாடர்ன் மெடிசினை தான் நாங்கள் எலோபதின்னு சொல்லுவோம். அப்போ அதுல என்னென்ன சப்ஜெக்ட்னா இப்போ பிசியோலஜி, எனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல்ல நீங்க அதை படிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட சேர்த்து யுனானி சப்ஜெக்ட் அதுக்கேற்ற எக்ஸாமும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கங்கால நீங்க அந்த பெரிய எக்ஸாம் பாஸ் ஆகினதுக்கு செகண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் ஒரு விஷயம் இருக்கிற 1.5 days அதுவும். அதுல எப்படின்னா நீங்க எப்படி இந்த ஃபண்டமெண்டல் படிச்சிருப்பீங்க, தியரியா படிச்சுட்டீங்க தானே. இப்போ அந்த ஃபண்டமெண்டல் எப்படி நீங்க அப்ளிகேஷன் பண்ற, அதை எப்படி நீங்க அதை கிளினிக்கல்ல யூஸ் பண்ற விஷயத்த நீங்க அதுல படிக்கக்கூடியதா மெயின் விஷயமா இருக்கும். அப்ப அதுல என்ன மாதிரி அது நடக்குன்னா, இப்ப அது உங்களுக்கு வேர்ட் கிளாஸஸ்ல எக்ஸ்போசர், அதாவது அதுக்கு பிறகுதான் நீங்க வேர்டுக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ இதுதான் இப்ப இந்த பிக்சர் ஒன்று வந்திருக்கும். இதுதான் எங்களோட கொலம்பில் இருக்கிற நேஷனல் எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இதுல ஆயுர்வேதிக், யூனானி எல்லா மருத்துவமும் இதுல ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய இதுதான் ராஜகிரியில் இருக்குது. எங்களோட ஃபெக்கல்ட்டியும் ராஜகிரியில் இருக்குது. இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்க இப்படி இங்கே தான் நாங்கள் டீச்சிங் பண்றோம். ஸோ இந்த வேர்ட் கிளாஸஸ்ல போயிட்டு நீங்க எக்ஸ்போசர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஓபிடி கிளாஸஸ் நடக்கும். ஓபிடி அப்போ ஓபிடியில் போயிட்டு என்ன செய்யணும்னா என்ன விஷயங்களை படிச்சு கொள்வீங்கன்னா நீங்க பேசணும், எப்படி நீங்க இன்ட்ராக்ட் பண்ற, ஒரு ஹிஸ்டரி ஒன்று எடுக்கிற, எப்படி நீங்க ஒரு எக்ஸாம் ஒரு நோய் ஒன்று வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிற, எக்ஸாமினேஷன் பண்ற, இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும், அதாவது மருந்து நோயை குணப்படுத்துற விஷயங்களை நீங்க பேசிக்கா அங்கிருந்து ஓபிடியில இருந்து படிப்பீங்க. அதை இப்போ வேர்ட் கிளாஸஸ் ஓபிடியோட சேர்த்து அடுத்த செகண்ட் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா ட்ரக் மேனுஃபேக்சரிங். அதாவது யுனானி மெடிசினுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்கான மெடிசின் இருக்கிற, அப்போ அந்த மெடிசின் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி எடுக்கிற கவர்மெண்டாலுமே செய்வாங்க. அப்போ அந்த மெடிசினை நீங்க எப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ற, என்னென்ன மெடிசின் இருக்குது, என்னென்ன மருந்து இருக்கு, அந்த மருந்து நீங்க எப்படி எப்படி நீங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயத்தையும் அது ஃபுல்லா ஒரு சப்ஜெக்டா ஃபார்மசியில் நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுல சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு யுனானி சப்ஜெக்ட் யுனானி ஒரு சப்ஜெக்ட் மீகிற அது அவனோட சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் உண்டு. அப்ப பெத்தாலஜின்னா என்ன விஷயம், ஒரு நோய் எப்படி உருவாகுற ஒரு சப்ஜெக்டோட, அதே மாதிரி எப்படி தாக்கம் செலுத்துற அந்த விஷயம். அடுத்து டாக்ஸிகாலஜி நீங்க என்னது பாய்சனிக் கேஸ் மேனேஜ் பண்ற விஷயம், ஃபோரன்சி ஒரு கிரிமினல் கேஸ் விஷயம், ஒரு எபியூஸ் கேஸ் வந்தா டெத் டிக்ளேர் பண்ற விஷயம் இதுல படிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது கம்யூனிட்டி மெடிசின், ஒரு நோய் வாரத்துக்கு முந்தி படிக்கிற விஷயம். அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்பெஷல் ஆகிக்கும், அது ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லி அது ப்ரொஃபஷனல்ல இருந்து படிச்சுட்டு வருவேன். இதுல இந்த செகண்ட் ப்ரொஃபஷனல் லெவல்ல ரிசர்ச் சொல்ற ஒரு விஷயம் மெயினா இருக்கும். அப்ப நீங்க இதுல ஃபுல்லாவே ரிசர்ச் தியரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அடுத்த ப்ரொஃப்ல தான் கட்டாயம் ஒரு மெடிசினை நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க அதை சப்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல இப்படியான ஒரு விஷயம் நிறைய. இப்போ செகண்ட் ப்ரொஃபஷனல் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் என்ன செய்யணும்னா அடுத்து தேர்ட் ப்ரொஃபஷனல் போவோம். அப்ப இந்த போட்டி பாருங்க, இதுதான் மேல இந்த பிக்சர் ஒன்று இது நாங்க படிக்கிற ஒரு விஷயம்தான். அந்த சார் எக்ஸ்ரே பத்தி இது ஒரு ஓபிடி கிளாஸ்ல நடக்கிற விஷயம். ரெண்டாவது அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்டோட ஹிஸ்டரி டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு இது ஒஸ்கல்டேஷன் நடக்குது இந்த கீழே அந்த ரோஸ்கலைனோட இந்த விஷயம். அதுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா
ஹாஸ்கல்டேஷன் எக்ஸாமினேஷன் என்று போய்த்துட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு பெத்தாலஜி சப்ஜெக்ட் இருக்குன்னு தானே. பெத்தாலஜி இங்கால பார்த்தீங்கன்னா பெத்தாலஜி சப்ஜெக்டை நாங்கள் ப்ராக்டிக்கல் இருக்குது ஹாஸ்பிட்டல்ல மேலே. அப்போ ப்ராக்டிக்கல் பெத்தோல நோய் எப்படி உருவாகுறோம் நாங்கள் பிளட்டை வச்சு ஒரு யூஃபாடுற விஷயம் அந்த விஷயங்களை நாங்கள் ப்ராக்டிக்கலில் நாங்கள் போய் செஞ்சு பார்ப்போம். அப்போ அந்த விஷயம் இந்த அங்கே செய்கிற விஷயமா இருக்கு. இந்த நடுவில் இந்த செத்தஸ்க ஒரு ப்ரெஷர் மீட்டர் பார்க்குற மாதிரி இருக்கிற விஷயம் அது நாங்கள் படிக்கிற டைமில் செகண்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் வந்துட்டு இப்படி என்னது மெடிக்கல் கேம்ப் அப்படி செய்வோம் எங்களோட இதால். அப்போ மெடிக்கல் கேம்ப் போன டைமில் எடுத்த ஒரு பிக் தானே அது. அப்போ மெடிக்கல் கேம்ப் ஃபீல்ட் விசிட் எல்லாம் வைக்கிறேன். அப்போ இப்படி தான் இந்த விஷயம் இருக்கும். அப்போ வேர்ட் கிளாஸஸில் ஓபிடியில் என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று தான் இதில் இருக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பிக்சர் வந்துட்டு இது வந்துட்டு என்னடா இது டிசெக்ஷன் செய்கிற டைமில் எடுத்த ஒரு பிக்சர் ஒன்று நாங்கள் இது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் விஷயம் உண்டு. அதை எனட்டோமி படித்தது இப்படினால அதை எப்படி இருக்குன்னு சொல்லி டிசெக்ஷன் செய்கிற போகிற இடம் தான் அது. அப்போ இதில் ஒரு விஷயம் இருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ப்ரொஃபஷனலில் நீங்கள் ஸ்டடீஸோட சேர்த்து ஒரு இடத்தையும் நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஆகிக்கலாம் ஒரு கார்டன் விஷயம் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஃபீல்ட் விசிட் பண்ணி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இது ஹல்தமில் அப்படி போனது ஓட்டர் 57 ஓட்டர் இதுக்கு. அப்போ இப்படியான விஷயங்களும் இதோட இன்க்ளூட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போகிற விஷயமா இருக்கும். இதில் மெயினாக செகண்ட் ப்ரொஃபஷனலில் சொல்லணும்டா என்னென்னா நீங்கள் ஃபண்டமெண்டலோட யுனானி ஃபண்டமெண்டலில் எப்படி அப்ளிகேஷன் பண்ணுற வேர்ட் கிளாஸஸில் ஓபிடியில் அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் படிப்பீங்க. அப்போ அடுத்தது வந்துட்டு தேர்ட் ப்ரொஃபஷனலில் ஒரு விஷயம் என்னென்னா அப்போ தேர்ட் ப்ரொஃபஷனலில் என்னென்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கிளினிக்கல் சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் படித்ததை நீங்கள் வந்துட்டு செகண்ட் ப்ரொஃபஷனில் நீங்கள் படித்ததை வந்துட்டு சரியாக ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணி அவரை எப்படி டயக்னோஸ் பண்ணுற குணப்படுத்துகிற விஷயம் ஃபைனலாக அது முடிக்கிற விஷயம் தான் அதில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு கிளினிக்கல் வார்டு எக்ஸ்போசர் தான் நீக்கும். அதில் பெருசாக நீங்கள் தியரி வார் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஃபுல்லாக வார்டில் எக்ஸ்போசர் பண்ணுற விஷயமா இருக்கும். அடுத்தது வந்துட்டு இதில் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா 6 சப்ஜெக்ட் கிட்ட இருக்கிற அதில் வந்துட்டு உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்ல போனால் நான் இது என்னென்னா எலோபதி சப்ஜெக்டோட சேர்த்து இது பெரலா யூனானி சப்ஜெக்ட். அதாவது மாடர்ன் சப்ஜெக்டோட கைனோகாலஜிஸ் அப்ஸ்டெட்ரிக்ஸ் அடுத்த மாதிரி ஜென்ரல் மெடிசின் ஒரு விஷயம், இஎன்டி கண் காது சம்பந்தப்பட்டது, பீடியாட்ரிக் இந்த குழந்தை அந்த இதுகள் சம்பந்தப்பட்ட அது இதுலேயும் சர்ஜரி அப்படிங்கிற சர்ஜரி வந்துட்டு நாங்கள் எப்பயும் வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி செய்ய போகிறதில்ல. எங்களுக்குன்னு சொல்லி யூனானி மெடிசினுக்குன்னு சொல்லி சிம்பிளான சர்ஜரி இருக்கிறேன். அப்போ அதை வந்துட்டு நீங்கள் தேர்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் தான் படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படி 3 அது படிச்சு 5 இயர்ஸ் முடிஞ்சோன்னா அதுக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம் நடக்கும். அதோட இதோட எங்களோட ட்ரீட்மெண்ட் கிராஜுவேஷன் நடக்கும். அப்போ அதுக்கு பின்னால தான் இன்டர்ன். இப்போ இதில் மெயினான ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லிக்கொள்கிறேன். எங்களோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி அப்போ ட்ரீட்மெண்ட் மொடரேட்ஸ் எப்படி இருக்குன்னா மெயினாக இந்தந்த விஷயங்களை பற்றி இருக்கும். அதையும் ஏண்டா நான் சின்ன தானே இப்படி என்னது எங்களோட ஒவ்வொரு மெடிசினும் ஒவ்வொரு மெடிசினுக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்கிற. இப்போ நாங்கள் ஒப்பிட போக தேவை இந்த மெடிசின் ஒரு யூனிக் வே உண்டு, யூனிக் பார்த்து உண்டிக்கிற ஒரு யூனிக் தன்மை உண்டிக்கிற. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் மொடலிட்டிஸ் வந்துட்டு எதிர்க்கிற அது என்னென்ன விஷயம் சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ட்ரீட்மெண்ட் விஷயத்தை சொல்லலாம். டயட்டல் தெரப்பியில் முதல்ல ஃபுட்டை பற்றி நான் பார்த்து அவங்கள ட்ரீட்மெண்ட் செய்வோம். அடுத்த ஃபார்முகோ தெரப்பி, ரெஜிமெண்டல் தெரப்பினா லீச் தெரப்பி, கப்பிங். அடுத்தது பின்னால் சர்ஜரியும் நாங்கள் செய்யக்கூடியதான். சர்ஜரின்னா நாங்கள் இது நார்மலான சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் பார்த்தா விளங்கும் டயட்டோ தெரப்பி, ஃபார்முகோ தெரப்பி, ரெஜிமெண்டல் தெரப்பி, இந்த லீச் தெரப்பி, கப்பிங் சொல்லி அதோட சேர்த்து நாங்கள் சர்ஜரியும் சிம்பிள் சர்ஜரி தான். நீங்கள் காம்ப்ளிகேட்டான சர்ஜரி ஒன்றும் நாங்கள் செய்கிறதில்ல. ஓகே, அப்போ இதோட சேர்த்து
எங்களை எல்லா மெடிசினுக்கும் நீங்கள் சொல்லப்போனால் யுனானி மெடிசின் எடுத்தோம்னா எல்லா நோய்களுக்குமான மருந்து எல்லா ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய எல்லா மருந்தும் இருக்கிற அதோ என்னது அதோட சேர்த்து ஸ்பெஷலாக சொல்ல போனால் நான் ஃபர்டிலிட்டி கன்செக்ஷன் இல்லாட்டி கைனோகுலஜினசரி ப்ராப்ளம் எனூவியா PCOD, absence, menstruation, files, unhealing bone, skin condition, hemiplegia, joint condition, இப்படி நிறைய கேசஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் இதுக்குண்ட யூனிக் ஒரு மெடிசின் ஒன்று இருக்கிற அப்போ அந்த மெடிசினை வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் இதோட மெயின் ஸ்டடி பீரியட்னு சொல்ல போனால் நான் இதுதான் சொல்லலேன். அப்போ உங்களுக்கு இப்போ இந்த 5 years முடிஞ்சது பின்னால் கிராஜுவேஷன் நடக்கும். அதுக்கு பின்னால் இன்டர்ன் வந்துட்டு இன்டர்ன் நடக்கும். அப்போ இன்டர்ன் வந்துட்டு நீங்கள் இது உடனே அது என்னது இந்த லாஸ்ட்டாக நடந்த அப்டேட்டை மட்டும் சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டு இப்போ போன மண்டே இன்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக எங்கள்கிட்ட ஃபேக்கல்ல 5 years முடிச்சுட்டு அவுட் ஆகி 6 months இல்லை 6 months நினைக்கிறேன் 6 months இல்லை ஒரு 5.5 கிட்ட ஆகிக்க போகல இது இன்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இன்டர்ன் வந்துட்டு இன்டர்ன் சேலரி எடுத்தீங்கடா நீங்கள் இன்டர்ன் சேலரி வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 86,800 அதாவது 86,800 கணக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்டர்ன் வந்துட்டு 1 year ஒர்க் பண்ணணும். மெயினாக நான் காட்டின எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அதில் ஒரு 4 months இல்லை 5 months. அதோட சேர்த்து உங்களோட ரீஜனில் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மெயினாக ஏன் கொலம்பில் ஒர்க் பண்ணனா கொலம்பில் மட்டும்தான் இந்த கைனகாலஜி அந்த யூனிட் வந்துட்டு அங்கே மட்டும்தான் இருக்கிறதால நீங்கள் அங்கே அந்த கட்டாயம் உங்களோட அந்த இது இன்டர்ன் டைமில் அங்கே ஒர்க் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். அப்போ சில விஷயம் சொல்லித்தான் அது 1 year. அப்போ கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு மேலே டிகிரி கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் டாக்டராக வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு மருந்து கொடுக்கல, அதாவது யுனானி டாக்டராக வந்துட்டு அப்போ நீங்கள் இந்த இன்டர்ன் முடிச்சதுக்கு பின்னால் நீங்கள் உங்களுக்கு SLAMCயில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு எடுத்ததுக்கு பின்னால் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஒரு யுனானி டாக்டராக நீங்கள் மருந்து கொடுக்க விஷயங்கள் இருக்கிறோம். இதோட ஸ்கோப்ஸ் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து அவங்களுக்கு எனக்கு நான் சொன்னேன் 5 years படிப்பீங்க. 5 years படித்ததுக்கு பின்னால் அவங்களுக்கு கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் இன்டர்னுக்கு பின்னால் அவங்களுக்கு என்னென்னா கவர்மெண்டில் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபோட விஷயம் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு என்னது யுனானி டாக்டராக வந்துட்டு ஒரு யுனானி டாக்டர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கிளினிக்கில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி வேறு கவர்மெண்டில் வந்துட்டு நீங்கள் லெக்சராக வரலாம். அது இல்லாமல் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தால் அடுத்து கன்சல்டன் அப்படின்னு சொல்லி இதில் அதாவது யுனானி மெடிசின் கன்சல்டனாக அப்படி போகலாம் நீங்கள். அப்போ இதோட பேசிக் சேலரி எப்படி போகுதுன்ட்டா 90,000 இருந்து அதாவது 90,000 ஆல்மோஸ்ட் 2.5 லட்சம் 2.5 lakhs தான். அதாவது ஒவ்வொரு மந்த்தும் கிடைக்கிற எலவன்ஸை பொறுத்து அடுத்தது அவங்க செய்கிற மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அந்த இதுல வச்சு தான் அவங்களுக்கு அடுத்த சேலரி வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 1.5 lakhs அதாவது 1.5 லட்சம் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பேசிக் வந்துட்டு ஒரு 90 ஸ்டார்ட் பண்ணி 2.5 லட்சம் 2.5 அதாவது 2 லட்சத்துக்குள்ள அவங்க கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற விஷயம். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட்டை தவிர நான் சொன்ன கவர்மெண்ட்ல வந்துட்டு நீங்க என்னது யுனானி டாக்டரா மெடிக்கல் ஆஃபீஸரா அதே மாதிரி லெக்சராகவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். லெக்சரா நீங்க அடுத்தடுத்த சீனியர் லெக்சர் அப்படின்னு சொல்லி அதில் போகலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டாகவும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராக்டிஸர் இது ஹெல்த் கிளினிக்ஸ் வந்துட்டு அதாவது இங்கே இருக்கிற ப்ரைவேட் கிளினிக் வைக்கலாமா, அதே மாதிரி ப்ரைவேட் யுனானி மெடிசின் ஃபார்மசி உங்களுக்கு வைக்கக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் வருமானம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு
ட்ரக் டெவலப்மெண்ட் பண்ற, அதாவது நான் செகண்ட் ப்ரொஃபஷன்ல சொல்லி தந்தேன், ட்ரக் அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ற அந்த தியரியை சொல்லி தருவாங்க. சொல்லி நீங்க அந்த ட்ரக்கை டெவலப்மெண்ட் பண்ற, ஸோ அந்த ட்ரக்கை ரிசர்ச் பண்ற விஷயங்கள்லையும் நீங்க போகக்கூடியதாக இருக்கும் அந்த சைட்ல. அதாவது இப்போ நீங்க சம்டைம் இப்போ இன்டர்ன் முடிஞ்ச டைம்ல நிறைய கம்பெனி ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ற இங்கேயும் லிங்க் ஆகப்படி. அப்போ நீங்க அந்த மாதிரி கம்பெனியில் ஒரு கன்சல்டன், ஒரு டாக்டர், நீங்க அந்த இப்போ கம்பெனியில் இருக்கீங்கன்னா நீங்க இது பிரைவேட் இதில், அப்போ நீங்க அதில் வந்துட்டு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல ஒரு கன்சல்டன் டாக்டராக போயிட்டு அதையும் நீங்கள் கன்சல்ட் பண்ற மாதிரி அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீங்கள் ட்ரக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற, அடுத்து டூரிசம் செக்டர்லையும் நீங்கள் ஒர்க் பண்ண இயலுமா இருக்கும். அதுக்கு பின்னால இதுக்கு பின்னால என்னென்ன ஸ்டடி, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை நீங்க பார்த்தீங்கன்னா கலம்புலே வந்துட்டு எங்களோட ஃபேக்கல்ட்டியில வந்துட்டு படிக்கலும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமான்னு சொல்லி யுனானி மெடிசினில் நீங்கள் எஃப்ஐஎம்ல நீங்கள் செய்யலுமா இருக்கும். இப்போ போஸ்ட் கிராஜுவேட் எடுத்த யுனானி மெடிசினில் இது டிப்ளமாவும் செய்யலாம், டிகிரியும் செய்யலாம். அப்போ டிப்ளமா வந்துட்டு அது 1 year கிட்ட இருக்கும். அடுத்த டிகிரியில் வந்துட்டு டிகிரியை நாங்கள் யுனானி மெடிசின் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எடுத்தோம்னா ஒன்று ஸ்ரீலங்காவில் செய்யக்கூடியதும் இருக்கு. ஸ்ரீலங்கா கொலம்பு யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் நாங்கள் முடிக்கும் டிகிரி செய்யலும். அதே மாதிரி இந்தியாவிலையும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு வந்துட்டு சீட்ஸ் ஒரு குறிப்பிட்ட 10க்குள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சீட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அடுத்தது அதுவும் வந்துட்டு எங்கள்கிட்ட நிறைய டிபார்ட்மெண்ட், ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு போஸ்ட் கிராஜுவேட் இயலுமா இருக்கு. மற்றபடி நீங்கள் இந்தியாவில் போனோம்னா இந்தியாவில் இப்போ ஒரு மெயினாக இங்கேருந்து போகிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்லி மெயினாக 4 போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கொடுக்குறாங்க. அதில் நான் இதில் போட்டிடுறேன். யுனானி மெடிசினில் இந்தியாவுக்கு போகலும். அடுத்தது மோலிஜா ஜென்ரல் மெடிசின், யுனானிட ஜென்ரல் மெடிசின், அதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் செய்யலும். அடுத்தது கைனகாலஜி ஒப்ஸ்டெடிக், அதுலேயும் நீங்கள் இதை முடிக்கலும். அடுத்தது அத்வியானி செல்வது யூனானி ஃபார்மகாலஜி. இப்போ அந்த யூனானி ஃபார்மகாலஜியையும் நீங்கள் வந்துட்டு முடிக்கக்கூடியதாக இருக்கும், படிக்கலுமா இருக்கும். அப்போ அதோட சேர்த்து எம்எஸ்சி சயின்ஸ் டெக்னாலஜி ஆஃப் ஹெர்பல் ப்ராடக்ட் வந்துட்டு இது எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்ரீ ஜப்புரையில் வந்துட்டு கொடுக்குறாங்க. இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற எம்எஸ்சினா இது. அதுக்கான எம்எஸ்சியை வந்துட்டு குளோபல் மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்ல வந்துட்டு இது யுனைடெட் கிங்டம்ல ரெஃபர் பண்றாங்க. எம்எஸ்சி கைரோப்ராக்டிக், அது வந்து யுனைடெட் கிங்டம்ல, இது யூகேல வந்து கைரோப்ராக்டிக்ல வந்துட்டு ஒரு மெடிசினை கொடுக்காமலே நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட் செய்கிற மெத்தட் தான் அது. அப்போ இதுவும் செய்யலும். நீங்கள் அடுத்தது ஏஸ்தட்டிக் அண்ட் வெல்னஸ் வந்துட்டு இதையும் எம்எஸ்சி முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஏன் நாங்கள் அந்த போஸ்ட் கிராஜுவேட் செய்யணும், டிப்ளமா டிகிரி செய்யணும்டா, இப்போ அது எந்த வகையில் இவங்களை ஹெல்ப் பண்ணதுண்டா, மெடிக்கல் ஆஃபீஸராக டிப்ளமா செஞ்சார்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் யுனானி மெடிசின் முடிச்சுட்டு அவரோட மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகிக்கிற டைமில் அவரோட ப்ரொமோஷன், அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த டிப்ளமா. அதே மாதிரி ப்ரொமோஷன் அதோட கிடைக்கிறதோட அந்த ப்ரொமோஷன் டாக்டரான அது கன்சல்டன் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே ஒரு லெக்சரர் இருக்கிறாரு, லெக்சரர் இருந்து அவருக்கு டிப்ளமா கட்டாயம் செய்யணும் எல்லாரும். ஏன்னா அவங்களோட அந்த கன்ஃபர்மேஷன், அவங்களோட ப்ரொமோஷனை கொஞ்சம் அதை ஐடென்டிஃபை பண்றது கட்டாயம் அவங்க எனது டிப்ளமா செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கிற விஷயம். டிப்ளமா டிகிரின்னு சொல்ல மெயின் 2 விஷயம் இருக்கிறது. அடுத்து மினிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பார்த்ததுல 1.02ல இருந்து நீங்கள் பார்க்கலுமா இருக்கும். 1.0202ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் அதோட புக்கும் நேற்று வெளியாகிக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து ஜெட் ஸ்கோரை பார்த்து நீங்கள் இந்த கோர்ஸை இது என்ன ஜெட் ஸ்கோர்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கு.
ஓகே. என்ன சரி கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். ஒரு கொஸ்டின் இருக்கு. யுனானி டாக்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்ல வேகன்சி பெருசா இல்ல தானே? கவர்மெண்ட் வேகன்சி எப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிற ஒரு விஷயம் உண்டு இருக்கிற. சொல்ல போனா சில்லாங்க செப்டரை பொறுத்த வரையில எந்த ஒரு டிகிரி எடுத்த உடனே எனது உடனே ஜாப் கிடைக்கிற ஒரு விஷயம் இப்போத கரண்ட் சுச்சுவேஷன்ல எத்தனையோ குறிப்பிட்ட இயர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஆனா கட்டாயம் இவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஜாப் இருக்கிற இந்த ஒரு விஷயம் விளங்கிக்கணும் சரி. கட்டாயம் இவங்களுக்கு ஜாப் இருக்கிற அதே மாதிரி டாக்டருக்கு கிடைக்கிற இந்த வெஹிக்கல் எனது பெர்மிட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு இருக்கிறது. ஓகே. வேற என்ன? சரி. இன்னொரு கொஸ்டின் இருக்கு. லைசன்ஸ் எடுத்து பிரைவேட்டா கிளினிக்ஸ் செய்யலாமா? அதான் நான் சொல்லியிருந்தேன். நான் இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் முடிப்பீங்க 5 இயர்ஸில். 5 இயர்ஸ் முடிச்சதுக்கு பின்னால் உடனே உங்களுக்கு என்ன நடக்குன்னா நீங்கள் இன்டர்ன் போவீங்க. இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு 6 மந்த்லேயே கோல் பண்ணிட்டாங்க இன்டர்ன். இப்போ இன்டர்னில் இருக்கிறவங்க 86 எடுக்கிறாங்க. அப்போ 86 அது இன்டர்ன் முடிஞ்சது கூட உடனே உங்களுக்கு SLMC ஃபைனலாக வந்துட்டு உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரும். அதுக்கு பின்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்கில் தான் இருக்கிற விஷயம். ஒவ்வொரு டாக்டர்ஸையும் பொறுத்தல் நான் எந்த வேல இருந்த பாத்துல இருந்து நல்ல ஸ்கில் ஒன்று இருந்து எங்களைய தேடி பேஷன்ஸ் நல்லா வார அப்படி. வேற என்ன சரி? ஜெசாக்கல்லா நஜாத். ஸோ நமக்கு டைம் லிமிட்டடா இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். உங்களோட டைம் ஒதுக்கி இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ஜெசாக்கல்லா.